ஆகவே நான் ஒரு பொழுதும் எந்த ஒரு சகோதரனையும் எந்த ஒரு சகோதரியும் அவர்கள் எப்பேற்பட்ட பாவசூழலில் இருந்தாலும் அவளை நாம் உதாசீனப்படுத்தி நியாயம் தீர்த்து விடக்கூடாது. எப்பேற்பட்ட கொடிய பாயும் ரட்சிக்க வல்ல தேவனுடைய வல்லமை மிக்க மாட்சிமை மிக்க இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் நீடிய சாந்தத்துக்கும் அவருடைய மாறாத கிருபைக்கும் நாம் ஒரு எல்லையை வகுத்து விடக்கூடாது. கிறிஸ்து கல்வாரி சிந்திய மகா பெரிய பரிசுத்தமான அந்த பரிசுத்தமான இரத்தத்தை நாம் குறைவாக மதிப்பிட விடக்கூடாது. நம்மை சுற்றியுள்ள மற்ற மக்களில் எத்தனை கரிசனைகளாக நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள் மீது எவ்வளவு கரிசனை கொண்டவர்களாக இருக்கிறோம். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய சமாதானத்தை நிம்மதியும் சந்தோஷத்தை இழந்து அன்புக்காக ஏங்கி நிற்கும் பாய்வுகளை எம்மட்டுமாக கிறிஸ்துவின் மனதுருக்கத்துடன் அவர்கள் இருக்கும் நிலவில் அவளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனக்கு ஒரு ஆசை, அல்லது இப்படி சொல்லும் என்றால் நம் எல்லாருடைய சபை மக்கள் ஆசையாக இருக்க வேண்டும். அதனுடைய சபை எப்பேற்பட்ட கொடிய பாவியும் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கிறிஸ்துவின் சமூகத்தில் பெரும் இடமாக நம் சபை இருக்க வேண்டும் என்ற ஒரே ஆசைதான். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் கொடுத்தருவாக. யூத், டீன், உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். யூத் அமர்ந்திருக்கிறீர்கள், டீன் பிள்ளைகள், உங்களுக்காக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து நல்ல கிறிஸ்தவ பெற்று வளர்க்கப்பட்டு தன் துன்மார்க்க சேர்க்கையினால தன் ஜீவியத்தை கெடுத்து போட்டவன் தான் ஜேக்கப். டீன் பாய்ஸ் லிசன், உங்களுக்காக தான் சொல்கிறேன். கெடுத்து போட்ட ஒரு நாள் தன் ஏழ்மை நிலையை நினைத்து வருந்துகிறான். 45 வயது தான். ஆனால் அவனுடைய பாவ காரியங்கள் அவனை முதிர்ந்தவனாக மாற்றியிருந்தது. பிச்சை எடுத்து ஜீவிப்பதை காட்டிலும் நாம் பட்டினி இருந்து மரித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தவனாக ஒரு பெரிய பார்க்கில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மர பெஞ்சில் படுத்தவனாக கார்ட்போர்டு நாள் தன்னை மூடிக்கொண்டு 2 நாள் இரவை கழித்து விட்டான். எந்தவித தண்ணீரோ ஆகாரமோ அருந்தவில்லை. 3வது நாள் காலையில் ஒரு 10 மணிக்கு யாரோ நடந்து வருகிற மாதிரி சத்தம் கேட்டது. துவாரம் வழியாக நோக்கி பார்க்கிறான். அங்கே 2 டீனேஜ் பாய்ஸ் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிறு பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல என்ன வேலை என்று அவன் நினைத்து கொண்டு ஒருவேளை தன்னை போல் ஸ்கூலுக்கு மட்டும் அடித்து விட்டு இவர்கள் இங்கே வருகிறார்களோ என்று நினைத்து படுத்து கொண்டிருந்த பொழுது சற்று நேரத்தில் பக்கத்தில், ஐயா சாப்பிட்டீர்களா, ஏன் இங்கு தனிமையில் இங்கு இருக்கிறீர்கள் என்ற கரிசனையான குரல் வந்தது. இப்படி கரிசனையான குரலை அவன் கேட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகியிருந்தது. அவனுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் வெறுப்புடன், நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, வெளியே போங்கள், உனக்கு என்ன வேணும் என்று கோபக்கணலை வெளியிட்டான். ஐயா, இந்த இடத்துக்கு வர நாங்கள் பயந்தோம். ஆனால் காலையிலிருந்து என்னுடைய உள்ளத்தில் தேவன் பேசுகிறார், நீ சென்று அங்கே படுத்திருக்க மனிதனிடம் நான் அவனை நேசிக்கிறேன் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லு என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு சிறுவன் அவருடைய கரத்தை பிடித்தவனாக, ஐயா தேவன் உங்களை இன்றும் நேசிக்கிறார் என்று சொன்னதும் ஜேக்கப் கண்களிலிருந்து கண்ணீர் வடித்தவனாக, தேவனே, நான் இவ்வளவாக விட்டு பின்னாக போயிருந்தாலும் உடைய அன்புனாலே இந்த பிள்ளைகள் மூலமாக என்னை தொட்டிரே என்று சொல்லினால் அந்த முழு ஜீவமும் மாற்றப்பட்டதாம். பிரியமானங்களே, தேவன் அவ்வளவுப்பட்ட அன்பை மட்டும் செல்ல நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போமா? டீன், தேவன் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்தில் கேட்டு சத்தியத்திற்கு நம்மை முற்றமாக ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை நாம் பார்த்த லேவியை போல் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அல்லது அந்த லேவியை போல எல்லா வசதிகள் இருந்தும் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு வெற்றிடத்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் வந்திருக்கலாம். அல்லது அந்த லேவியை போல வெளியே சொல்ல முடியாத மன பாரத்தினால, பாவ பாரத்தினால, மன அழுத்தத்தோடு கடந்து வந்திருக்கலாம். லேவின் ஜீவித்திய மாற்றிய தேவன், லேவின் கண்ணோட்டத்தை மாற்றி அவனுக்கு புது வாழ்வை கொடுத்த ரட்சகர்
உங்களை இன்று மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு அழகான பாடல் உண்டவா, கள்ளனாயிலும் நான் நீர் பெற்ற பிள்ளை என்றோ, பாவத்தின் பாரத்தினால் தவித்திட பாவி என்னை நின் கிருபையினால் தீற்றிடம் ஐயா என்று.